தமிழ்நாடு தன்னுரிமை கட்சியின் தலைவர் திரு பழ கருப்பையா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. எல்லாரும் கேட்ட கேள்வியை தான் நான் கேட்க போறேன். விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆக முடியுமா? ஆகவே முடியாது. எம்ஜிஆராக இன்னொரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். பிறப்பிலேயே பரோபகாரியாக இருக்க வேண்டும். சரி. மக்களோடு இணங்கி சமமாக பழகுகின்றவராக இருக்க வேண்டும். வறுமையில் அடிபட்டு வந்து வறுமையை வளமான காலத்திலும் நினைப்பவராக இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு காமன் சென்ஸ் இருந்துச்சு. ஆட்சியில் அவருடைய ஆட்சியில் செஞ்ச சாதனைகள் போல கருணாநிதியுடைய ஆட்சியில் இல்லை. அவர் சத்துணவு கொடுத்தார் என்பது இருக்கட்டும், இடஒதுக்கீட்டு கொள்கையில் கூட ஒரு மாறுதல் கொண்டு வந்தார். வசதியானவன் ஏற்கனவே இடஒதுக்கீட்டில் இடம்பெற்றவனெல்லாம் வசதியாகிவிட்ட பிறகு நீ வரிசையை விட்டு ஒதுங்கு, மற்றவன் அந்த இடத்தை அடையுது. ஓன் ஜாதியிலேயே உள்ள மற்றவன் அந்த இடத்தை அடையட்டும், வேற யாருக்கும் அதை மாற்றி கொடுக்க போதில்லை. ஆகவே வசதி ஆனதே நீ இன்ஜினியர் ஆகிவிட்டா, டாக்டர் ஆகிவிட்டா, சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டா, அப்புறம் நீ ஒதுங்கு வரிசையை விட்டு. அப்புறம் வரிசையில் பின்னாடி நிற்கிறவங்க கூட நகலும், அப்போ தான் வரிசை நகலும், அடுத்தடுத்த வரலாம்லாம் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். கருணாநிதி போட்ட சத்தத்தில் அவர் வந்து அந்த சமயம் பார்லிமெண்ட் தேர்தலில் வேறு தோற்றோன்னு அவர் விட்டுட்டார். ஆகவே ரொம்ப புதுமையான கருத்துக்கள், புதுமையான திட்டங்கள், ஈழத்திற்கு மாபெரும் ஆதரவு. எத்தனையோவற்றில் எம்ஜிஆர் வந்து ஒரு படிக்காத சாதாரணமான இயல்புகள் உடைய தன்மையில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர். சிறந்த ஆட்சியாளர். என்னுடைய கருத்து ராஜாஜி காமராஜரை நீக்கிவிட்டு பார்த்தால் எம்ஜிஆர் ரொம்ப நல்ல ஆட்சியாளர். அவர்கள் வேறு போக்கு, அவர்களுடைய தூய்மை, அவர்களுடைய அரசியல் சிந்தனைகள், ஒரு முனிவனை போன்ற நடவடிக்கைகள், அதெல்லாம் வேறு. அதை விட்டுவிட்டு திராவிட இயக்க ஆட்சியில் அண்ணா கொஞ்ச காலம்தான் இருந்தார். எம்ஜிஆருடைய ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி.